மலைப்பழம் பாருங்கள். இது நான் இந்த தடவை கொடைக்கானல் போகும்போது பெரிய ஒரு வாழை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் எந்த கலப்படமும் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. அது பழுக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்தெல்லாம் தெளித்து விடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக எங்களுக்கு அந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த லாட்ஜ் ஓனர் எங்களுக்கு இந்த ஒரு தார் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்தார். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சூப்பரா நல்லா இருக்கா? இந்த ரோஸ் கூட நம்ம வீட்டில் பூத்த பூ தான். இந்த பிரம்மாட்டம் இருக்கிற பூ, கீழே ரங்கநாதர்கிட்ட இருக்கிற பூ, அதுக்கப்புறம் கப்பில் போட்டு வச்சுக்க பூ எல்லாமே நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த பூ. சரிங்களா? சூப்பரா இதே மாதிரி பாருங்கள். அதான் இங்கே கூட பாருங்கள், பூ போட்டு வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வீட்டு டெரஸில் பூத்த பூ தான், டெரஸ் கார்டனில் பூத்த பூ. ஓகே, நைஸ் நோ? பாருங்கள், அந்த விளக்கு எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா? விளக்கெல்லாம் நல்லா பல்லன்னு வாஷ் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டேன், ஒரு பொட்டை மட்டும் எடுத்து வச்சுடுவேன். நான் நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டை எடுத்து அந்த விளக்கில் ஒட்டி விட்டுடுவேன். ஏன்னா இந்த மஞ்சள்லாம் போட்டால் அது மாதிரி கருப்பாகிடுது ஒரு 4-5 நாள்லே. சரியா? தேங்க்யூ.